எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட கதை பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹாட் கிங்கான ஜங்குக்கோட ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா அரேஞ்ச் மேரேஜ். இதுக்கு ஸ்டோரி லைன் இன்ட்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு பெருசாக எதுவுமே கிடையாது. இதிலேருந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே அப்படியே குதிச்சுக்கலாம். ஆக்சுவலி உங்களை பற்றி இன்ட்ரோ அப்படின்னா, நீங்கள் எப்படின்னா காலேஜ் முடித்து நீங்கள் ஒர்க் தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோவா பெருசாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1 இயராக நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன பிளான் போடுறாங்கன்னா, உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே தான் உங்களுக்கு டேஸ் போகுது. 1 இயர்க்குள்ளே பிளான் போடுறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க, நீங்கள் பிடிக்கலைன்னு சொல்லிட்டு கழிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னு ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் வீட்டில் இருந்துட்டீங்க. ஒரு 3 இயர்ஸாக உங்களுக்கு 23 நியர்பை உங்களுக்கு ஏஜ் ஆகுது. இப்படியே தான் இப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு சம்மந்தம் வந்திருக்கு. அது உங்கள் அப்பா நீ என்ன ஆனாலும் கழிக்கக்கூடாது, மாப்பிள்ளையும் நல்ல பையனாக இருக்கான், வெல் செட்டிலாக இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்லா வேலை பார்க்குறான், இந்த பையனை நீ எப்படினாலும் நீ கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 இயர்ஸ் ஆகட்டுமே, ஒரு 25ல் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே தான் ஸ்டார்டிங் சீனில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆக்சுவலி பார்க்க வராங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் உள்ள அழகாக ரெடியாகி நிற்கிறீங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க, பொண்ணு நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்றீங்களா, நாங்கள் பார்க்குறோம். நான் கூப்பிட்றேன், ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கூப்பிட்றாங்க. உங்கள் அம்மா நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உள்ளே ஓடி போய் கடகடன்னு உங்களை கூப்பிட்டு வராங்க. ஆக்சுவலி உங்களை பார்த்தோன்னே மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை மட்டும் லைட்டாக ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலி அது வேறு யாருன்னா ஜங்குக் தான். இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறான். அப்புறம் உங்களை கூப்பிட்டு அங்கே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோடனே நீங்கள் எப்படி சொல்ல, ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க. சேரில் உட்கார வச்சோடனே நீங்கள் அப்படியே அங்கே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் ஜங்குக்கு இப்படி உங்கள் ஃபேஸை பார்க்குறான். இவளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மைண்டு ஃபுல்லாக அதே ஓடிட்டே இருக்குது. அவனுக்கு சரியாக ஞாபகம் வரவே மாட்டுக்கு. அப்புறம் நீங்கள் எப்படி ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஜங்குக்கு பார்த்தோன்னே லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவன் ரொம்ப க்யூட்டாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான். அவனை பிடிக்காமல் இருக்குவான் யாருக்காச்சுன்னு. நீங்கள் டக்குன்னு என்ன இவங்க அப்பா இவ்வளோ அழகான மாப்பிள்ளையாக கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதனால் நீங்கள் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒயன் நீ வீட்டுக்குள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வச்சுருந்தாங்க. நீங்கள் வீட்டில் போய் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு சரியான ஷாக்காக இருக்குது. என்ன இவ்வளோ அழகாக இருக்கான், இவனுக்கு நான் ஓகே சொல்ல மாட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஆக்சுவலி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு மட்டும் ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கான். இதை ஆக்சுவலி உங்கள் அப்பா நோட் பண்ணியிருந்தாங்க போல். அதனால் டக்குன்னு கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அவங்க வீட்லேயுமே ஜங்குக் ஃபேஸ் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஆனோடனே, இல்லை நாங்கள் கொஞ்சம் வீட்டில் போய் கேட்டு நாங்கள் எதுனாலும் சொல்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரம் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நீங்கள் போன ஒரு 1/4 மணி நேரத்துலேயே போயிட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஆக்சுவலி ரொம்ப டவுட்டாக இருக்குது. இந்த சம்மந்தம் நிற்குமா நிற்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஜங்குக் ஃபேஸ் வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு அப்படிங்கிறதால ஒரு வேளை மாப்பிள்ளைக்கு பிடிக்கல போல். ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படி தான் அப்புறம் உங்கள் அப்பா உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கல, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. உங்கள் அம்மாக்கிட்ட மட்டும் சொல்லியிருப்பாங்க போல். அவகிட்ட எதுவுமே கேட்கல. எனக்கு என்ன தோணுதுன்னா, மாப்பிள்ளைக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் தோணுது. அதனால் அவகிட்ட எதுவுமே கேட்காது அப்படிங்கிற மாதிரியே சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் எல்லாமே ஒரு ஈவினிங் ஒரு 6 கிட்ட இருக்கும். நீங்கள் கீழே இறங்கி வாரீங்க. வந்தோடனே உங்களுக்கே ஒரு டவுட்டு, என்னடா நம்ம அம்மா அப்பா நம்மக்கிட்ட ஒன்றுமே கேட்கல, அவங்க கேட்டால் நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலான்னு பார்த்தா அவங்க ஏன் ஒன்றுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் டைரெக்டாக உங்கள் அம்மா கிட்டே போய் கேட்குறீங்க, அம்மா ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க, என்கிட்டயும் ஒன்றுமே கேட்கல, எதுவும் அப்டேட் இருக்கா, என்னாச்சு அப்படின்னோடனே. ஏன்னா உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு. இருந்தாலும் உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் அவங்க ஒன்றுமே கேட்கல. டக்குன்னு உங்கள் அம்மா
உங்கள் தலையை கோதி விட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரும்மா, ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா நீ நல்லதுன்னே நினச்சிக்க, அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து நீ எதுவுமே பேசலை, ஆனால் அவங்க அம்மா இப்படி சொன்னோன்னே, ஓ ஒரு வேளை அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஏன்னா ஜங்குக் ஃபேமிலியை பார்த்தாலும் கொஞ்சம் ரிச்சாக தெரியுது, ஜங்குக்குமே ரொம்ப அழகாக இருக்கான் அப்படிங்கிறதால அவங்க வந்து எப்படி சொல்லனா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கே புரிஞ்சு போச்சு. ஒரு வேளை வேண்டாம் சொல்லிட்டாங்க போல அப்படின்னோடனே, மா இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவேன், அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா என்கிட்டயே நீ டைரெக்டாக சொல்லியிருக்க வேண்டியதுனம்மா. இல்லைம்மா அவங்க வேண்டான்னுலாம் சொல்லலை. ஆக்சுவலி அந்த மாப்பிள்ளை தம்பி வந்தான் பார்த்தியா, அவன் ஃபேஸ் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஆச்சு உன்னை பார்த்தோன்னே, அதனால தான் அப்பாவும் என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் நீ எந்த ஒரு ட்ரஸ்ட்டும் வைக்காதங்கிற மாதிரி சொன்னோம். இவன் போனால் போகிறாம்மா, இன்னும் நல்ல பையன், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பையன் வருவான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே சின்னதாக லைட்டாக ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு அவங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் இப்படியே தான் அந்த சைடு அப்படியே ஜங்குக் சைடு பார்க்கலாம். அவன் கடகடன்னு ஒன்றுமே சொல்லலை, டைரெக்டாக அவன் வீட்டுக்கு தான் வரான். அவன் ஏதோ ஒரு ஆல்பம் மாதிரி எடுக்கிறான், ஃபோட்டோஸை கடகடன்னு எடுக்கிறான். எடுத்து பார்த்தா அதில் பார்த்தா ஆக்சுவலி உங்களோட ஃபோட்டோ இருக்குது. அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக் போல் போகலாம். இது எப்படி இப்படின்னா, நீங்கள் வந்து யூஜி ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஜங்குக்கு வந்து பிஜி செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் உங்களுக்கு அதனால தான் யாருன்னே தெரியாது. இந்த கதையில் எப்படின்னா, அவனுக்கு உங்களை நல்லா தெரியும், உங்களுக்கு அவனை தெரியவே செய்யாது. அப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2-3 மாதம் புது காலேஜுன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருந்தீங்க. ஆனால் 2-3 மாதம் கழிச்சு நீங்கள் சரியான ரவுடிசம் பண்ணுவீங்க. எப்படி சொல்லனா, உங்களை ஏற்றி யாருமே பேச முடியாது. நீங்கள் ஒரு கேங் மாதிரி சேர்ந்து நல்லா சுற்றுவீங்க. எல்லாருக்கிட்டையும் சண்டை கூட போடுவீங்க, பசங்கன்னு கூட பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ சண்டை போடுவீங்க. இப்படி தான் ஒரு நாள் எப்படி சொல்லனா, ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி நடக்கும் போல். அப்போது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து ஏதோ வந்து ஒரு பையன் பேசியிருப்பான் போல். என்ன சொல்லனா, ஜங்குக்கோட கிளாஸ்மேட் ஒருத்தன் பேசியிருப்பான் போல் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. கொஞ்சம் தப்பாகவே பேசியிருப்பான் போல். எப்படி சொல்ல, மெசேஜில் வந்து இந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு எப்படியோ ஐடி கண்டுபிடிச்சி அவன் பேசியிருப்பான் போல். அப்போ பொங்கல் ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவன் பேசினான்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்னடி சொன்னாவன், இல்லை இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுருக்கும். உங்களுக்கு சரியான காண்டாயிருக்கு. நீங்கள் தான் காலேஜ் ரவுடியாச்சா, சும்மா விடுவீங்களா? பசங்களை பார்த்தாலே அடி பிச்சிருவீங்க. நீங்கள் பசங்க பொண்ணுங்கன்னெலாம் கிடையாது, நீங்கள் குடுகுடுன்னு போகிறீங்க, ஸ்பீடாக போகிறீங்க. ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து அங்கே தான் நின்றுப்பான். ஏன்னா செம்மையாக படிப்பான் அவன். படிக்கிற பசங்கள்லாம் அந்தளவுக்கு எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஜங்குக்கு. அவன் அங்கே வந்து தனியாக நின்றுக்கிட்டு இருந்திருப்பான். தனியாக இல்லை, அவனுக்குன்னு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நின்றுட்டுருப்பான். நீங்கள் வந்து மாசாக எப்படி சொல்ல, ஒரு கோவத்தோடு நடந்து ஜங்குக்கோட கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. போயிட்டு அவனுடைய சட்டையை பிடிச்சி, அந்த பையனோட சட்டையை பிடிச்சி அவன் செவுட்டில் பலார்னு அடிக்கிறீங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீனு? என்ன பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ இதாக போச்சா? யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தானே அவ்வளோ பண்ணுற, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சட்டையை பிடிச்சி தர நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க. நேராக எங்கே போகிறீங்கன்னா, ஹச்ஓடி சாருக்கு வாசலை கொண்டு விட்டு, சாருங்க பாருங்கள் அந்த பையன் இப்படிலாம் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ போல்டாக யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நீங்கள் அன்றைக்கி பண்ணினீங்க. ஆக்சுவலி அது அந்த பையனுக்கும் பயங்கர அசிங்கமாக போச்சு. இப்படிங்கிறதான் இந்த ஃப்ளாஷ்பேக்கை தான் ஜங்குக்கு வந்து இவங்களை பற்றி யோசித்து பார்க்கான். அவனுக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் அந்த பையனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பீங்க பார்த்தீங்களா, அது நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஆல்பம் வந்து எப்படி வந்திருக்குன்னா, எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க போல். அந்த மாதிரி தான் ஜங்குக்கும் வந்திருக்கும். அதனால தான் அவன் அந்த ஆல்பத்தை திருப்பி பார்த்து அவன் அன்றைக்கி ஷாக் ஆகிருப்பான். ஏன்னா அது ரொம்ப பெரிய இஷ்யூ பார்த்தீங்களா, அது யாராலையுமே மறக்க முடியாதுங்கிற மாதிரி தான். ஃபஸ்ட் டைம் அவனுக்கு உங்களை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்துருக்கோம்ல அப்படிங்கிற ஞாபகம் வந்திருக்கும். அப்போம்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த பொண்ணு பண்ணது தப்பு இல்லைடா, நான் ரொம்ப போல்டாக இருக்கா, ஆனால் என்ன தான் இருந்தாலும் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணுறது வந்து எனக்கு என்னமோ பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரிலாம் பசங்க பேசியிருப்பாங்க. அதுதான் ஜங்குக்கு ஞாபகம் வந்திருக்கும். அது அவன் வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான், என்னடா அந்த பிள்ளை இப்போ அப்போவுமே அப்படி பண்ணது, இப்போ என்னென்னா எனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு இப்படியே பேசியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி
அப்போ வந்து இந்த சைடு வந்து ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு கூப்பிடுறாங்க, டேய் ஒரு நிமிஷம் கீழே இறங்கி வா. என்னம்மா சொல்லுங்கள். டேய் இன்னைக்கு பொண்ணு பார்த்து வந்தோம்ல, ஒன்றுமே சொல்லலை. அது எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலம்மா, நானே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னோடனே, என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு அந்த ஆல்பத்தை வந்து காட்டுறான். நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். நீங்கள் காலேஜ் டேஸில் நானும் அவ்வளோ ஒரே காலேஜ் தான் படித்தோம். ஆனால் அவளுக்கு எனக்கு சத்தியமாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் ஆனால் அவளை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எல்லாமே சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நீ எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்ட. பட் அந்த பொண்ணு பயங்கர போல்டாக இருக்கா. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரேன். எந்த பொண்ணாச்சும் இப்படி பண்ணுமா? அந்த பொண்ணு சும்மாலாம் வந்து சொல்ல அந்த பையனை இழுத்துட்டு போகலையே. அந்த பையன் அவ்வளோ தப்பாக பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கு. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ போல்டாக உள்ள பொண்ணு. அந்த பொண்ணு உனக்கு ஒய்ஃபாக வந்தால் கண்டிப்பாக நல்லா தாண்டா இருக்கும் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு லைட்டாக கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்போது வந்து இல்லைம்மா எனக்கு செட் ஆகும்னு தோணல. இவ்வளோ வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற பொண்ணாவா? நாளைக்கு நம்ம குடும்பத்துலேயும் வந்து ஒரு இது கூட இல்லாமல் அப்படியே அந்த பையனை பிடிச்சி இழுத்துட்டு போனா எனக்கு அது என்னமோ சரி வரும்னு தோணலை. நீ வேண்டானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து லைட்டாக மழுப்புறான். டேய் அதெல்லாம் கிடையாதுடா. அவ்வளோ போல்டாக உள்ள பொண்ணுங்கன்னா போல்டாக தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அது என்ன பொண்ணுங்க பண்ணக்கூடாது பையன் பண்ணக்கூடாதுன்னு என்னடா இருக்குது? ஃபஸ்ட்டு போல்டாக உள்ள பொண்ணுங்க தான் இப்போ உள்ள காலத்துக்கு தேவை. அந்த பொண்ணு என்ன வேறு எதுவும் தப்பாவாக பண்ணிச்சு? ஒன்றும் இல்லைல்ல. அந்த பையன் தப்பு பண்ணால் தட்டி கேட்டுச்சு. அந்த பொண்ணு பண்ணது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. அவள் தான் எங்கள் வீட்டு மருமகன். இதுக்கு முன்னக்கூட்டி கூட அந்த பொண்ணை நீ வேண்டான்னு சொல்லியிருந்தானா நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த பொண்ணு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா. அந்த பொண்ணு மட்டும் என் வீட்டு மருமகளாக வந்தா நம்ம குடும்பத்துக்குலாம் இவ்வளோ தைரியம் கிடையாதுடா. அடுத்த ஜென்ரேஷனாச்சும் இவ்வளோ தைரியத்தோடு பிறக்கட்டும்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இதாக பேசுகிறாங்க. அப்படி ஜங்குக் பார்க்குறான். என்னமோ பண்ணுங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்து அவன் பேச மாட்டான். ஏன்னா ஜங்குக் வந்து எப்படின்னா ரொம்ப தைரியசாலி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கிற என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்புறம் இந்த சைடு வந்து உங்கள் வீட்டுக்கு ஆக்சுவலி ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே நீங்கள் டக்குன்னு எப்படி சொல்ல உங்கள் அம்மா தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ யார்? இந்த மாதிரி நான் அங்கே இங்கே பார்த்துட்டு போனோம்னா சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னாச்சு? என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இல்லை ஏன் பதறுதீங்க? ஒன்றும் இல்லை. என் பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான். நம்ம ஃபார்வர்டாக என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம். சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மேரேஜ் வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் கூட இல்லை, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நியர்பை 1 மந்த்லேயே முடிச்சிடலாங்காங்க. ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு 10 டேஸ்க்கு ஆஃப்ட்ரு, அப்புறம் ஒரு 20 டேஸில் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா பேசுகிறாங்க. இல்லை நான் எதுக்கும் உங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோனை வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த சைடு உங்கள் அப்பா கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு சரியான ஷாக்கு. என்னடா நீ காலையில் ஒரு மாதிரி பிடி கொடுக்காம பேசினாங்க, இப்போ என்ன திடீர்னு கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடணும்னு சொல்கிறாங்களே, எதுக்கும் நான் பையனை பற்றி விசாரிச்சுக்கிட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை பற்றி ஊர் ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. ஒரு 2 டேஸ் விசாரிச்சுருப்பாங்க போல். கங்குக்கை பற்றி அவ்வளோ நல்லா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தான் சரி ஓகே அவங்க ஏன்னா உங்கள் வீட்லேயுமே கொஞ்சம் பரவாயில்லாமல் தான், ரொம்ப புவர்லாம் கிடையாது. இன்றைக்கி செய்ய சொன்னாங்கன்னா செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இதே மாதிரி தான் 10 டேஸ் ஆஃப்டரு உங்களுக்கும் ஜங்குக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுது. அவன் உங்கள் ஃபேஸே பார்க்கவே மாட்டுக்கான். ஏன்னா அவனுக்கு உங்கள் மேலே சுத்தமாக ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னே சொல்லிக்கலாம். அவன் என் ஃபஸ்ட்லேருந்தே பிஹேவ் பண்ணது என்ன பொண்ணுடா என்ன இது பொண்ணுடாங்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருப்பான். இப்போ அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் ஜங்குக்கு அங்கே வந்து உட்காந்துருக்கான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. என்னடா அந்த மனுஷன் இப்படி இருக்காரு, ஒன்றுமே இப்போ ஒரு சந்தோஷமாக இருந்த மாதிரி தெரியலையே, சும்மா அவன் ஃபேமிலிக்காக சிரித்த மாதிரி இருக்குது. அப்புறம் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோவா பேசக்கூட மாட்டான். நீங்கள் ஃபோன் போடுவீங்க, நீங்கள் தான் அவன் நம்பர் வந்தோடனே கால் பண்ணுவீங்க. எப்படின்னா நீங்கள் 4 வாட்டி கால் பண்ணிங்கன்னா 5ஆவது வாட்டி தான் ஹலோ என்ன சொல்லு, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வேறு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பான். நீங்கள் அது பண்ணேன்னு சொல்லி இப்படி தான் கொஞ்சம் ஜென்ரல் டாக்காக தான் போமே தவிர அதை தாண்டி அவங்ககிட்ட பேச மாட்டான். நீங்கள் 4 நாள் கால் பண்ணால் கூட அவன் கால் பண்ண மாட்டான். நீங்களா 5ஆவது நாள் கால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கே இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்க்குறீங்க. அவங்க வந்து அவன் ரொம்ப ஷை டைப்பு, அதனால் பேச மாட்டான், நீ அதனால் இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரியே எல்லோரும் சொல்லி உங்களை சமாளிச்சிட்டாங்க. அப்புறம் இப்படியே தான் கல்யாண நாள் ஆகுறதுக்கு பக்கத்தில் வந்துட்டு
உங்களுக்கு ரொம்ப மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. இந்த மனுஷங்கிட்ட எப்படியாச்சும் நம்ம தனியாக பேசிடணும். நம்ம மேலே விருப்பம் இருக்கா இல்லையா? விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் நல்லாவே இருக்காது. இந்த மாதம் இவனோட பிஹேவியரே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஜங்குக்கு வந்து தனியாக தான் ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பான். உங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு நைட்டு 12 மணி போல் மண்டபத்துக்கு ஆக்சுவலி நீங்களும் அவங்களும் வந்துட்டீங்க. 12 மணி போல் நீங்கள் நைஸாக ஆக்சுவலி மண்டபம்னா அவங்க வந்து வேறு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேறு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்து ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் தான், இப்போ தெரு தள்ளி தான் இருக்குமே தவிர வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான். நீங்கள் அங்கேருந்து வந்து ஜங்குக்கு இருக்க ஹோட்டலுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அவன் தனியாக ரூமில் தான் இருக்கான். சாவிலாம் வாங்கிட்டு எப்படி சொல்லனா, சாவிலாம் கிடையாது, லாக் பண்ணிட்டு தான் போகணும் பார்த்தீங்களா. நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படின்னா அவன் தூங்கலை, ஆக்சுவலி சும்மா தான் படுத்திருக்கான். அங்கே வந்து அவனுக்கு கால் பண்ணுறீங்க, பட் ஆனால் ஜேகே எடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு மெசேஜ் தான் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நான் வாசலில் தான் நிற்கிறேன், கொஞ்சம் வெளில வர முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு செகண்டில் டக்குன்னு ஏச்சு என்ன என்ன சொல்கிறாவா அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடை ஏச்சு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அங்கே தான் நிற்கிறீங்க. டக்குன்னு நீங்கள் உள்ளே வந்து இங்கே பாருங்கள், இப்போவும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தான் ஆச்சு? என்னை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். லைஃப் லாங் ஒருத்தவங்க கூட வந்து பிடிக்காத ஒருத்தவங்க கூட வாழ்ந்து லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. போல்டாக எல்லாருக்கிட்டேயுமே பேசுங்க, பிடிக்கலனா இப்படி இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் கையை கட்டிட்டு, பிடிக்கலங்கிறத கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் வந்து என்கிட்ட சொல்லுவியோ? ஏன் ஒரு 10 நாள் முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே? நீங்கள் இப்படி தலையை சொல்லிடுறீங்க. இல்லை பரவாயில்ல, இப்போவும் ஒரு காலமும் தாண்டி போகலை. நான் எவ்வளோ தூரத்துக்கு உங்கள்கிட்ட பேசலாம்னு நினச்சாலும் நீங்கள் 2 வார்த்தையில் பேசிட்டு வச்சிருவீங்க அப்படின்னோடனே டக்குன்னு ஜங்குக்கு இப்படி திரும்பி திரும்பி பார்க்குறான். வேறு யாரும் கூட வந்தாங்களா? யாரும் வரல. உனக்கு எப்படி எங்கேருந்துடி இவ்வளோ தைரியம் வருது? ஏன் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு தைரியம் இருந்தால் தான் வர முடியுமா? இல்லை, எனக்கு சத்தியமாக உன்னை பார்க்கும்போது சம்டைம்ஸ்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ்லாம் எப்புட்றா ஒரு பொண்ணு இப்படி இருக்காங்கிற மாதிரி தோணுது. இன்னொன்று எப்புட்றாவா புரியலை. என்னை நீங்கள் முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா என்ன அப்படின்னோடனே, ஒன்று எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. அப்புறம் தான் நீ இந்த காலேஜ் தானே அப்படின்னு தான் உங்களுக்கு பழைய மெமரி அதே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறீங்க. கொஞ்சம் நஞ்சம் ரவுடிசமாக பண்ணியிருக்கோம் ஐய அப்படிங்கிற மாதிரி மண்டையே சொறிகிறீங்க. அதான் ஒரு நாளைக்கு ஒரு பையனுடைய சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போனால ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன் அன்னைக்கு. ஆமாம், அந்த கிளாஸில் தான் நானும் படித்தேன். இன்னொன்று உங்களுக்கு கண்ணு அப்படி வேடாகுது. எதே அப்படின்னு சொல்லிட்டு சரிதான், இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, எங்கே போகிற? கல்யாணத்தை நிறுத்த போகிறேன். எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த போகிற? அதான் இனிமேல் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எவனாச்சும் இப்படி பண்ணுவானா? அன்றைக்கே உங்களுக்கு என்ன தோணியிருக்கும். அதனால் பரவாயில்ல, நானே கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன் எங்கள் வீட்டில் எதையாச்சும் சொல்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போக பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் கையை விடவே மாட்டேக்கான். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, நானே உன்னைய கொண்டு போய் விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். நீங்களும் ஜங்குக்கு கையை பிடிச்சி நடக்கிறத ஆக்சுவலி அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. அட பாவி, வேண்டான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முதல் நாள் 2 என்ன டூயட் ஆடிக்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எது நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் ஜங்கு கொண்டு போய் உங்களை விட்டுட்டு திருப்பி வாரான். அப்போது வந்து அவங்க அம்மா வாசலில் நின்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல். அப்போது டேய் என்ன ஒருத்தங்க வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கையை எவனோ பிடிச்சிட்டு இழுத்துட்டு போனானே, நான் பார்த்துட்டேனே. பார்த்துட்டியா நீனு? என்னடா நடக்குது? நாளைக்கு தானடா கல்யாணம், ஏன்டா உங்களுக்கு இவ்வளோ அவசரம்? அட நீ வேறம்மா, அவள் நைட்டாக வந்து நிற்கிறா, உனக்கு என்னைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி. இந்த பொண்ணுக்கு ஆனால் ரொம்ப தைரியம் தான்டா. அதுதாம்மா எனக்கே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஜங்குக்கு சிரிச்சிட்டே போகிறான். அதனால் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தலை சிரிச்சிட்டு அதெல்லாம் உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு காலையில் உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகி முடித்தோடனே நீங்கள் ஆனால் கொஞ்சம் லைட்டாக பயப்படுறீங்க. நான் இவனுக்கு வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ளே நிறையாவே இருக்குது.
ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லேயே தான் நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க. உங்களுக்கும் ஜங்குக்கும் இந்த சைடு மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. ரிசப்ஷன் நடக்கு. ஆனால் இப்போ அவன் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்த மாதிரி இருக்குது. எல்லாமே ஃபோட்டோஷூட் எல்லாமே நடக்குது. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து உங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. எல்லாமே உங்கள் வீட்டிலலாம் பாய் சொல்லிட்டு அதனால கூப்பிட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஜங்கு கூட வீட்டுக்கு போயிட்டீங்க. அங்கே போய் லைட்டாக ஜங்கு அவனோட வீட்டை பார்க்குறீங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா அவன் கொஞ்சம் ரிச்சு தான் அப்படிங்கிறதால. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஈவினிங் ஆகுது. ஐ மீன் ஈவினிங்லாம் முடிஞ்சிச்சு, ரிசப்ஷனே முடிஞ்சிட்டலானே. அதுக்கப்புறம் நைட்டு வந்து உங்களை ஜங்குக்கையும் வந்து அனுப்புகிறாங்க. ஐ மீன் எப்படின்னா அவன் வந்து ரூமில் இருக்கான். அப்புறம் வந்து உங்களை அனுப்புகிறாங்க. நீங்கள் லைட்டாக பயந்துக்கிட்டே போகிறீங்க. பயம்னா எப்படி, ஆமாம் எவ்வளோ பார்த்துட்டோம் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி தான் லைட்டாக நீங்கள் போகிறீங்க. போயிட்டு இருந்தாலும் டேரெக்டாக ஜங்குக்கிட்ட போய் உட்கார்றீங்க. அவன் ரொம்ப ஷை ஆகுறான். அவங்களுக்கு உங்கள் மூஞ்சில் ஒன்றும் கிடையாது, லைட்டாக பயம்னு தான் சொல்லிக்கலாம். பட் அவன் லைட்டாக ஷை ஆகுறான். இப்படி அவன் ஃபேஸ் எப்படி பார்க்குறீங்க, நான் வெக்கப்படுறான்னா என்ன, இதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு வந்து அப்படியே நிமிர்ந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறான். நீங்கள் எப்படி அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. அவன் என்ன பண்ணிட்டானா டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கிறான். நீங்கள் வந்து என்ன 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 பண்ணுறீங்க, ஏன் உனக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறது தெரியாதோ, அந்த லெவலுக்கு நீ என்ன ஒரு அப்பாவி பிள்ளையா என்ன. இல்லை இல்லை அது வந்து அப்படிங்க டக்குன்னு ஜங்குக்கு வந்து உங்கள் லிப்ஸை பிடிச்சி கிஸ் பண்ணிடுதான். அப்புறம் எப்படியும் உங்களை பெட்டில் புஷ் பண்ணி அப்புறம் உங்களுக்கும் ஜங்குக்கும் நடுவில் என்ன நடக்கும் எல்லாமே ஃபார்வர்டாக நடக்கு. அப்புறம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து உங்களை இழுத்து ஹக் பண்ணி படுக்கிறான். நீங்கள் எப்படி அவனோட ஃபேஸே பார்க்குறீங்க. அவன் ஒரு செகண்ட் வந்து உங்களுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் மறுபடியும் ஷாக்காகி பார்க்குறீங்க. அவன்கிட்ட கேட்குறீங்க, இவ்வளோ நாள் என்கிட்ட பேசாமல் தானே இருந்தீங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, திடீர்னு இன்றைக்கி எல்லாமே பண்ணுறீங்க. அதுவா, இவ்வளோ நாள் வந்து உன்னோடைய இந்த தைரியம் இருக்குது பற்றியா, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னடா ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாளே அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு இப்போ கூட எனக்கு அந்த தைரியம் பிடிக்கல. ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நேற்று இருந்து, அது ஏன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டக்குன்னு ஒன்று, அப்போ உங்களை எனக்கு நேற்று இருந்து தான் பிடிச்சிருக்கா, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணான்னு வச்சாங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக சிரிச்சிட்டு அந்த சைட் திரும்பி படுத்துட்டான். உங்களுக்கு லைட்டாக காண்டாகுது. அப்போ என்கேஜ்மெண்ட்லாம் பிடிக்காம தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படியே நீங்கள் இந்த சைடு தூங்கிட்டீங்க. ஜங்குக்கு வந்து அந்த சைடு தூங்கிட்டான். அப்புறம் டக்குன்னு முழிச்சு பார்க்குறீங்க, மணி 8 o'clock. ஐயோ மணி 8 ஆயிடுச்சா, ஐயோ நாளே 8 மணிக்கு எந்திக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கங்கே கிடக்கும் பார்த்தீங்களா, எஞ்சி கடன்னு எடுத்துகிட்டு நீங்கள் பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் இருக்கும் போல், சாரீ தான் இருக்குது. எஞ்சி நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வரீங்க. ஜங்குக்கு அப்போ தான் எந்திக்கிறான். எங்கே போயிட்டாய்வா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறான். நீங்கள் லைட்டாக வந்து தலை வந்து ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு தோத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து அவன் டக்குன்னு வந்து உங்கள் பேக்கை பண்ணுறான். என்ன என்ன என்னங்க வேணும், இப்போ என்ன வேணாலும் தந்துடுவியா என்ன, இல்லை நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, கீழே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓடுறீங்க. அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்தால கீழே வரான். நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போயிருப்பீங்கன்னா டேரெக்டாக உங்கள் அத்தைக்கிட்ட தான் போயிருப்பீங்க. அத்தை சாரி அத்தை, அன்றைக்கி லைட்டாக தூங்கிட்டேன் அத்தை, நாளைக்கு காலையில் நான் 6 o'clock எந்திரிச்சிருந்தேன் அத்தை, என் ஃபோன் வர என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதால நான் அலாரம் வந்து அடிக்கலை அப்படிங்கிறதால நான் எந்திக்கலை அத்தை, நான் அலாரம் அடிக்கலைன்னா நான் எந்திக்க மாட்டேன் அத்தை, சாரித்தான்னு கேட்டுருக்கீங்க. அவங்க லைட்டாக சிரிச்சிட்டு, பாருமா இது உன் வீடு மாதிரி தான், நீ எப்போனாலும் முழிச்சிக்க, பிரச்சனை இல்லை சரியா, அது கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் நீ ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இல்லை அத்தை நான் பரவாயில்ல நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அத்தையை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் சும்மா தான் நிற்கிறீங்க. அவங்க அத்தை தான் முக்கால்வாசி பண்ணுறாங்க. அசை திரும்பி பார்க்குறீங்க, பாத்திரம் நிறைய கிடக்கு. சரி நம்ம இதையாச்சும் விளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் நீங்கள் அவ்வளோ பாத்திரத்தையும் விளக்கி போடுதீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாதி விளக்கிக்கிட்டு இருக்கும் போது ஜங்குக்கு வந்து ஆக்சுவலி பின்னாடி வாரான். அன்றைக்கி என்ன சாப்பாடு, சாருக்கு பார்த்தா தெரியலையே அங்கே என்ன சாப்பாடு அப்படின்னோடனே, ஓ இட்லி சாம்பார் வைக்கிறியா, எனக்கு ரொம்ப பிடிக்குப்பா,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஷோல்டரில் கையை போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவரை டக்குன்னு டேன் பண்ணி உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஜங்குக்கு வந்து லைட்டாக பேசிக்கிட்டே நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு தெரியும். சும்மா பின்னாடி வந்து டக்குன்னு அவங்க மேலே ஹிட் ஆகிட்டான். நீங்கள் இப்படி அவன் இப்படி அவனை திரும்பி பார்க்குறீங்க. அவங்க அம்மா, ஓ நீ பின்னாடி நின்னியா? ஓ சாரி நான் பார்க்கல அப்படின்னோடனே அவங்க அம்மா, எது நீ பார்க்கல? அவள் உனக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கிறது உனக்கு தெரியாது. சார் வந்து தெரியாமல் பின்னாடி போய் இடிச்சிட்டிங்க அப்படி தானே? ஆமாம்மா, இப்படி போனேன்னா டப்புன்னு அவன் மேலே இடிச்சிட்டேன்னு மறுபடியும் இடிச்சு காட்டுறான். டெய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இப்படி பார்க்குறாங்க. அப்புறம் லைட்டாக சிரிச்சுட்டு, அம்மா 5 நிமிஷத்தில் சமையலை முடிச்சுட்டு இந்த இடத்துல விட்டு கிளம்பிடுவேன் போதுமா அப்படின்னு சொன்னோன்னு, ஆமாம் நான் அப்படிலாம் சொல்ல வரலம்மா, சும்மா தாம்மா அப்படி விளையாட்டுக்கு பண்ணினேன். அப்படியாடா? ஆமாம், நீ ஒரு நாளுமே சமையல் கட்டு பக்கம் வரமாட்டியே, இன்றைக்கி என்ன உன் காற்று இந்த பக்கம் வீசுது? அதுவாம்மா, சும்மா உன்னை பார்க்கணுன்னு வந்தேன், நீ யாரை பார்க்கணுன்னு வந்திருப்பேங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் பல்ல காட்டிட்டு டேரெக்டாக போய் டைனிங் டேபிளில் போய் உட்காருதான். அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஷையாகிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் வெளியில் காட்டிக்கிடாமல் நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டே நீங்கள் பாத்திரத்தெல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்கீங்க ஜங்குக் பிஹேவ் பண்ணதை நினச்சி. அதுக்கப்புறம் வந்து இங்கே சாப்பாடெலாம் அவங்க அம்மா செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிடுறாங்க. நீங்களும் கொண்டு போய் எடுத்து வைக்கிறீங்க. ஜங்குக்கு எடுத்து வைமா அப்படின்னோடனே அவனுக்கு எல்லாமே நீங்கள் வந்து சம்பா சட்னி எல்லாமே எடுத்து வைக்கிங்க. அப்படியே அவன் உங்களே பார்க்குறான், நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா ஆக்சுவலி வராங்க போல். அவங்க அப்பா சாப்பிட்றாங்க. அவங்க அப்பா வந்து உங்களையும் அவனையும் பார்க்குறாங்க. கடகடன்னு அவங்க சாப்பிட்டு முடிச்சு, நான் போயிட்டு வரேம்மா, ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மாக்கிட்டே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கடகடன்னு போயிருந்தாங்க. ஜங்குக்கு இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து, எனக்கு இங்கே பக்கத்தில் இந்த ஆன்ட்டிக்கிட்ட இருக்குல்ல, கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வரேன்டா நான் திங்ஸ், நான் அன்றைக்கே சொல்லிட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வாங்கிட்டு நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன், அவள் உன்னை பார்த்துப்பா, நீ சாப்பிட்டதுக்கப்புறம் அவளை சாப்பிட சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதனால லைட்டாக ஜங்குக் சிரிக்கிறான், ஒரு மாதிரி எப்படி சொல்ல, கிரிப்ஸியாக ஒரு மாதிரி சிரிக்கிறான். சரிவா அப்படின்ட்டுன்னு, நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, என்ன இவன் ஒரு மார்க்கமாக சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜங்குக்கோட அம்மா போனதுக்கப்புறம் அவன் டக்குன்னு உங்களுடைய ஷேரியை பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கிறான். என்னங்க பண்ணுறீங்க நடுஹாலில் இருந்துக்கிட்டு? நடுஹால்னாலும் இப்போ யார்டி இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு டக்குன்னு அவன் இழுத்து அவனோட மடியில் உங்களை உட்கார வைக்கிறான். சாப்பிட்லல நீயும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லை, நான் தனியாக அந்த சைடு போய் உட்காந்து சாப்பிட்றேன். ஏன் பயப்படுறியா என்ன? உனக்கு தான் அப்படின்னா என்னன்னே தெரியாது. நீன்னா எவ்வளோ தைரியமான பொண்ணாச்சே, உனக்கு எப்படி பயம் வரும்? எல்லாம் வேண்டாம், எனக்கு பயம்லாம் வருதுடா, விடுடா அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் அவன் வந்து எப்படின்னா டக்குன்னு ஒரு 2 இட்லி வைக்கிறான், சாம்பார்லாம் ஊற்றுறான், சாப்பிடு அப்படிங்கிறான். அவன் மடியில் தான் உட்காந்துருக்கீங்க. அப்படி நீங்கள் வந்து எப்படின்னா அந்த சாப்பாடை எப்படி சொல்ல, அதை பிச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு போகிறீங்க. டக்குன்னு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னுக்குட்டி ஜங்குக்கு நீங்கள் உங்கள் வாய்கிட்ட கொண்டு வரும்போது டக்குன்னு அவன் வந்து எப்படி சொல்ல, அவன் வந்து உங்கள் கையிலேருந்து டக்குன்னு வேங்கிட்டான். உங்களோட லிப்ஸும் அவனோட லிப்ஸும் ரொம்ப டச் ஆகி தான் அவன் வேங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி அவனை எப்படி ஷாக் ஆகி பார்க்குறீங்க? அவன் வாயிலே தான் வச்சுருக்கான். என்ன உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு கிஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் இதாக இருக்குது, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல நானே சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் சாப்பிட்றீங்க. மறுபடியும் அதே பண்ணுறான். இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னோடனே, சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் எப்படி பிஹேவ் பண்ணுறான். உங்களுக்கு காண்டாகுது. நீங்கள் டக்குன்னு அவன் மடியை விட்டு எந்திக்கிறீங்க. பரவாயில்ல நானே சாப்பிட்றேன், யாராச்சும் இப்படி சாப்பாடு கொடுப்பாங்களா, ஏன் இப்படி சாப்பிட மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜங்குக்கு சிரிச்சுட்டே அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒழுங்காக உங்களுக்கு ஊட்டி விடுறான். அவன் மடியில் வச்சு உங்களுக்கு அழகாக ஊட்டி விடுறான். இப்படி அவனை பார்த்து நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து இப்படி தான் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அங்கே வேலை இருக்கும் போல். அத்தை ஒத்தையில் தான் வேலை பார்க்குறாங்க, நானே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் கிடக்கிற பாத்திரம் கிச்சன்லாம் நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து இங்கே சைடு வந்து ஃபோன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்து 1 வீக் லீவ் போட்டிருப்பான் போல், அதனால். அப்புறம் வந்து இந்த சைடு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் கன்வர்சேஷன் பண்ணிக்கிட்ட மாதிரி
டப்புன்னு அவங்க அம்மா கால் பண்ணி, "ஏங்க கொஞ்சம் வந்து பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் டிக்கெட் புக் பண்ணி விடுங்கங்க. இப்போ தானே கல்யாணம் ஆயிருச்சு. பிள்ளைங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டும்." நான் எல்லாம் புக் பண்ணிட்டேன்டி. உன்கிட்ட சொல்ல தாண்டி மறந்துட்டேன். 10 டேஸ் ஆஃப்டரு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 4 டேஸ் வந்து ஹனிமூன் புக் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க வந்து சந்தோஷமா இருக்கட்டும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து ஃபோன் வச்சுருந்தாங்க. அப்புறம் வேணுமோ வாங்கிட்டு வர சொல்லி அப்படி ஃபோனை வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த சைடு வந்து நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து மேலே போயிட்டான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து வேலை இருக்கும் போல். ஏன்னா லைட்டாக கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியும் பார்ப்பான் அப்படிங்கிறதால. அதனால் அவங்க அத்தை வந்து பார்க்குறாங்க, வீடே க்ளீனாக இருக்குது. என்னடா வீடே க்ளீனாக இருக்குன்னா, அத்தை நான் எல்லாமே பார்த்து வச்சுட்டேன் அத்தை. ஏம்மா பார்த்த? அத்தை தான் நான் பார்த்துப்பேன்ல. இல்லை அத்தை பரவாயில்ல நானே பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் உங்கள் அத்தை வந்து உங்கள் கிட்டே உட்கார்ந்தாங்க. அத்தை போனீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கிட்டே நீங்கள் நல்லா ஜெல்லாகி பேசிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் வாரான். வந்து எப்படின்னா நீங்களும் உங்கள் அத்தையும் உட்காந்துருக்கீங்க. நடு சென்டரில் வந்து உட்காருதான். டக்குன்னு அவங்க 2 பேர் கையிலையும் போட்டு, என்ன நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஜெல்லாகி பேசுகிறீங்க? அப்படிலாம் நீங்கள் 2 பேரும் ஜெல்லாக பேசக்கூடாது. நான் இருக்கும்போது என்கிட்ட மட்டும் தான் க்ளோஸாக பேசணும். இல்லைனா நான் ரொம்ப பொசஸ் ஆகும் பாருங்க. என் பொண்டாட்டி என்கிட்ட தான் பேசணும். என் அம்மா என்கிட்ட தான் ரொம்ப நல்லா பேசணும். 2 பேரும் என்கிட்ட தான் பேசணும். நீங்கள் என்ன எப்படி ஜெல்லாக பேசணும்? அப்புறம் ஏதாச்சும் சண்டை முட்டி மாமியார் மருமோ சண்டையே வர வச்சுருவேன் பார்த்துக்கோங்க அப்படிங்க. அவங்க அம்மா டக்குன்னு ஜங்குக்கு மண்டையில் ஒரு அப்படி பண்ணுவியாடா நீனு? இன்னும் சண்டை வர வச்சுருவானாம்மா. பின்ன இவ்வளோ நாள் இவ்வளோ தான் பேசுனீங்கன்னா வீட்டில் என்டர்டைன்மெண்ட்டே இருக்காது. மாமியாவும் மருமவும் சண்டை போட்டால் தானே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்க. உடனே டக்குன்னு இப்படி ஜங்குக்கை பார்த்து இப்படி முறைக்கிறீங்க நீங்கள். அவங்க அம்மாவும் இப்படி பார்த்து முறைக்கிறாங்க. அப்புறம் இப்படி சும்மா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க 2 பேர் மேலே தானே கையை போட்டிருக்கான். அப்புறம் வந்து டிவி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் ஒரு மூவி ஆக்சுவலி புக்குது போல். நீங்கள் 3 பேருமே ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு 11:30 அப்போ மதிய சாப்பாடு செய்யணும் அப்படின்ட்டுன்னு உங்கள் அத்தை போகிறாங்க. நீங்களுமே உங்கள் அத்தை பின்னாடி போய் சாப்பாடுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இப்படி பார்க்குறான், லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்குமே ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் வந்து இப்படியே தான் இப்போ எப்படி சொல்ல அப்படின்னா கொஞ்ச நாள் இப்படியே போகுது. இப்படி தான் உங்களுக்கு ஜங்குக்கும் நல்லா ரொமான்ஸு அப்படி இப்படி சொல்லிட்டு நல்லா நடக்கும் போல். அப்புறம் வந்து இந்த சைடு வந்து அவங்க மாமா ஒரு நாள் வந்து ஒரு மாதிரி வராங்க. என்ன மாமா ஒரு மாதிரி வராங்களே அப்படின்னு சொன்னபோது, என்ன மாமா ஆச்சு? அதுவாம்மா இன்னைக்கு காலையில் போகும்போது தெரியாமல் ஒருத்தன் வண்டியில் இடிச்சிட்டேம்மா. ஓவராக பேசுகிறாம்மா. என்ன பேசுகிறான் மாமா? அப்படி இப்படின்னு பேசுகிறான். என்னால் அவனுக்கு தகுந்தாப்புல பேச முடியலம்மா. எவ்வளோ தைரியமாக பேசுகிறான் தெரியுமா? என்னம்மா போலீஸ் போவேன், அப்படி போவேன், இப்படி போவேன். மாமா அவன் போனால் போட்டோம். என்ன தெரியாமல் தானே இடிச்சிங்க? இது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட்டு. நான் அவனுக்கு எல்லாமே பே பண்ணிடுதேன்னு சொல்லிட்டேன். அவன் கையில் கூட 1000 ருபீஸ் கொடுத்துட்டேவான். ஆனால் அது அவ்வளோ ரூபா கூட ஆகாது. நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு ஒன்னே ஆக்சுவலி உங்களுக்கு சரியான காண்டாகுது. எவன் மாமாவான் அவன்? வாங்க நீங்கள் வந்து காட்டுங்க. நான் அவனை என்ன என் மாமா பற்றி இப்படி பேசுவானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சரியான காண்டாகுது. டக்குன்னு ஜங்குக்கு அங்கேருந்து வாரான். என்னாச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னோடனே, சரிப்பா அவன் போலீஸ் போனால் பார்த்துக்கலாம்ப்பா. நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? உங்கள் அப்பா பற்றி அப்படி பேசியிருக்காங்க. வேறு என்னடி பண்ண? அவன்கிட்ட போய் சச்சமாக போய் சண்டை போட முடியுமா? தைரியமாக இருக்கணும். அவன்கிட்ட போய் பேச முடியுமா? அப்படின்னா நாளைக்கு வந்து எல்லோரும் இவங்கக்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சரியான காண்டாகுது. நீங்கள் வாங்க மாமா, உங்கள் பிள்ளைலாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா கையை பிடிச்சி நீங்கள் எழுதிட்டு எவன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று. டேய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் தான் என் வண்டியை வந்து இடித்தாங்க. அப்படி வந்து இடிப்பாங்களோ? இது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் தான். ஆக்சிடெண்ட் தெரியாமல் நடந்துச்சுன்னா இப்படி தான் ஓவராக பேசுவீங்களா? ஆமாம் நீ யாருமா? நான் அவங்க வீட்டு மருமகனா இவ்வளோ ஓவராக பேசுவியா? ஆமாடா நான் அப்படி தான் பேசுவேன். இப்போ உனக்கு என்ன வந்துச்சா? ஆக்சுவலி இதெல்லாம் இந்த அங்கே பின்னாடி இந்த கன்வர்சேஷன் கேட்டுட்டு தான் இருக்கான். அதனால் வாழை வந்தவா தானே, இங்கே என்ன அடங்காப்பிட்டாரியை வச்சு கட்டி வச்சுட்டாங்களா அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப தப்பாக பேசினோன்னு செம்ம காண்டாயிட்டான். அந்த இடத்துல அவனை செவுட்டில் ஒரு அடிக்கிறீங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? பொண்ணுங்கன்னா ஒன்றுமே பேச மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறியா? இப்போ இந்த நிமிஷமே என்னை வந்து இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் கேஸ் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி டக்குன்னு பொண்ணுங்க போலீஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் நீங்கள் கொடுத்துட்டீங்க.
ஒன்று அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இல்லை 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 எல்லாம் என்ன ஓவராக பண்ணுறேன், என்ன அவங்க பேச மாட்டாங்க சொன்னால் அவங்க மேலே டங்கு டங்குன்னு ஆடலாம்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது நீங்கள் அவங்க போலீஸ் வர போய் அவ்வளோ இது பண்ணி ரண்டகெல்லாம் பண்ணி விட்டுட்டீங்க நீங்கள் இப்படி. ஏன்னா ஜங்குக்கும் அவ்வளோவா பேச மாட்டான் இந்த அளவுக்கு. அவங்க அப்பாவுமே அப்படி தான். அவங்க வீட்டில் யாருமே எல்லாமே ஒரு இன்ட்ரோவேட் மாதிரி, நீங்கள் தான் ஒரு எக்ஸ்ட்ரோவேட் மாதிரி. எல்லாமே பேசி முடிச்சு இனிமேல் வாங்க மாமா, இனிமேல் யாராச்சும் உங்களை பற்றி இப்படி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பேசுங்க மாமா, அப்படி அடங்கி அடங்கி நீங்கள் போக போக அவங்க இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே சரி வீட்டுக்கு வாரீங்க. அப்புறம் வந்து ஜங்குக்கு வாயில் ஒரு நிமிஷம் கையை வச்சுட்டான். ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் பண்ணோடனே அப்புறம் வந்து இந்த சைடு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அவ்வளோ போல்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சைடு அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நடந்ததை பற்றியா, நான் கூட இவ்வளோ தைரியமாக பேசிட மாட்டேன், அவள் இவ்வளோ தைரியமாக பேசுகிறா பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எனக்கு இப்போவும் என்ன தோணுதுன்னா, அடுத்த ஜென்ரேஷன் பிறக்கிறது சத்தியமாக நம்ம குடும்பம் மாதிரி வேண்டாம், அவளே மாதிரி பிறக்கட்டும். இவ்வளோ தைரியமாக எவ்வளோ இதாக பேசுகிறா பாரு. நம்ம புள்ள கூட வாயை திறக்கலை அவன் பேசுனதுக்கு. அடிச்சிட்டா விட்டா அவனை வந்து ஏதாச்சும் பண்ணிடுவா போல அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைடு அப்படியே உங்கள் ரூமில் ஜங்குக்கு இப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். ஐயா இவனுக்கு இந்த தைரியம் தான் பிடிக்காதுன்னு நான் இன்றைக்கி நான் கொஞ்சம் ஓவராக பண்ணிவிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் அவங்க கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் டப்புன்னு கொண்டு தூக்கி போடுவேன். என்னங்க பண்ணுறீங்க, என்ன பண்ணுறோங்கிறது எந்த கற்றுக்கிட்டே அந்த கற்றுத 1000 வாட்டி சொல்லியிருக்கோம்ல, நீ இப்படி தைரியமாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிறது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், இப்படி மாமா பேசுவாங்க நான் அமைதி. அது லீகலாக என்னெல்லாம் பார்க்க முடியுமோ பார்த்தேன். ஆமாம் இதுக்குன்னு லீகலாக அங்கே இதுக்காக தான் அவன் அப்படி ஆடுறான். ஏன் உங்களால் அப்படி பேச முடியலையா, நீங்கள் என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, எது அநியாயம்னா தட்டி கேட்டுறணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தலைமையில் ஏறி ஆடுவாங்க. இன்னொன்று அவன் எப்படி பார்த்து முறைக்கிறான். எனக்கு உன்னையே ரொம்ப பிடிக்கும்டி, ஆனால் உன்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா, நீ இவ்வளோ இதாக பேசுகிற பற்றியா, அவ்வளோ தைரியமாக பண்ணுற பற்றியா, அதான் பிடிக்கல. ஏன் பிடிக்கல, ஒரு பொண்ணு தைரியமாக இருந்தால் என்கரேஜ் பண்ணணும், அதை பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. அடியே தைரியமாக இருந்தால் என்கரேஜ் பண்ணலாண்டி, நீ ரொம்ப தைரியமாக இருக்கடி. அன்றைக்கி என்னென்னா அவ்வளோ பேர் முன்னாடியே அந்த பையன் என் ஃப்ரெண்டு தாண்டி, கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான் தெரியுமாடி. அவனை நான் கூப்பிட்டதுக்கு நீ தான் போடணுன்ட்டுன்னு அப்படின்னு அவனை ஈனி இழுக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம் அவன் என் ஃப்ரெண்டு. அவன் என் என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ட்டான். அவன் உனக்கு பயந்துக்கிட்டு. ஏன்னா அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான், டேய் இவ்வளோ தைரியமான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கடா, பார்த்து பக்குவமாக நடந்துக்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் தான் கிடப்பேங்க, அவள் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அப்படி தான் இருக்குங்க, என்னை அடி. நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அடிக்க தான் செய்வேன், அதெல்லாம் என்னுடைய கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்க. அப்போ அடிப்பேன். ஜங்குக்கு வந்து உங்களை ஃபோர்ஸாக யூஸ் பண்ணுறான். உங்களுக்கு இப்படி வலிக்குடா விட்றாங்க. அவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, உங்ககிட்ட ரொம்ப வல்கராக பிஹேவ் பண்ணுறான். நீ தான் சாஃப்டாக உள்ள பொண்ணு கிடையாதுல்ல, நீ தான் போல்டாக உள்ள பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எப்படி சொல்லனா ஒரு ரகடாக போதும் உங்களுக்கு இந்த நைட்டு டே முள்ளடா விட்றான்னு சொல்லிட்டு கதறுதீங்க. பட் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. இப்படி அவன் ஃபேஸே பார்க்குறீங்க ஆண்டோ இப்படி பண்ணோன்னு பாவப்பட்ட பிள்ளை தெரியுமாடா. எது நீ பாவப்பட்ட பிள்ளை, ஊரில் சும்மா நீ ஒரு பாவப்பட்ட பிள்ளைன்னு சொன்னால் கூட ஒரு குழந்தை கூட நம்பாது, நீ ஏன்டி இப்படி போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே முடியுது. எப்போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை சேர்த்து திருப்பி படுத்துட்டீங்க. தங்குக்கு வந்து இன்றைக்கி நான் பண்ணினதுக்கு வேறு ஏதாவது பொண்ணாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடும். ஆனால் நீ அப்படி கிடையவே கிடையாது பற்றியா, எதையும் தாங்கும் இதையும் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சேர்த்து படுக்கிறீங்க. அப்புறம் வந்து ரொம்ப வல்கராக ட்ரீட் பண்ணியிருப்பாங்களா, அவனுக்கு ஒரு பெயினும் இருந்திருக்காது பார்த்தீங்களா, அவங்களுக்கு சரியான இவனுக்கு மட்டும் பொய்னே இருந்திருக்காதுல்ல மவனை அப்படின்னோடனே இப்படியே பார்க்குறீங்க அவன் பேச. என்னடி எப்படி பார்க்குற, உனக்கு பெயினுங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்காதுல்ல அந்த விஷயம் பண்ணும்போது. ஆமாம் எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஓ சாருக்கு ஹாப்பியாக இருந்ததா அப்படின்னோடனே
டக்குன்னு அவனுடைய கையை பிடிக்கிறீங்க. டேய் எதுக்குடி என் கையை பிடிக்கிற அப்படின்னோடனே அவனுடைய கையை ஹோல்ட் பண்ணி டக்குன்னு அவங்க வாய்கிட்ட கொண்டு வந்தீங்க. என்னடி என் கையை கிஸ் பண்ண போறியா அப்படின்னோடனே ஆமாம் உன் கையை கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அப்படின்னோடனே அவன் கையை பிடிச்சி வசமாக கடிச்சு வச்சிருந்தீங்க. கத்துறான், ஊட்ரி 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 ஊட்டுற மாதிரி இல்லை, அவன் கையை பிடிச்சி அவ்வளோ வசமாக. அடி பாவி, இப்படி அடி கடிச்சு வைப்பேன். உங்களுடைய கை எப்படின்னா உங்கள் பல்லு தடம் வசமாக பதிச்சிருக்கு அதில். அவன் இப்போ தாண்டா ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சரி திரும்பி படுத்துக்கிட்டீங்க. அவன் எப்படி அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு கண்ணீரே வந்துச்சு நீங்கள் கடிச்சு வச்சதில். அவன் எப்படி பார்த்துட்டு என்னடி பண்ணி வச்சுருக்க, பின்ன நீ மட்டும் என்னடா பண்ண, அவ்வளோ வல்கராக பண்ணுற, இவளுக்கு வலிக்குமே வைக்குமோங்கிற என்ன வரல, இப்படி தானே எனக்கும் வலிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போ அனுபவி, எதாச்சும் நான் அந்த மருந்து கிடக்கலாம் அதை போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது சேவை படுத்துக்கிட்டீங்க. இப்படி ஜங்குக்கு வந்து ஐயோ வலிக்குதுடா இப்படியோ கச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த சைடு படுத்துட்டான். ஆனால் அவனுக்கு தூக்கமே வரல, ஏன்னா அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் போல். நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி ஆகிட்டு அதனால அங்கே ஒரு பெயின் கில்லர் மாதிரி எடுத்து அவன் லைட்டாக தூங்கிட்டான், கொஞ்சம் பெயினாக இருந்தாலும் தூங்கிட்டான். எடுத்து அவனுடைய கையில் அழகாக மருந்து போட்டு கொடுக்குறீங்க. அவங்களுக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒரு மாதிரி ஆகுது, பாவம் ரொம்ப வலிச்சு கடிச்சு வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இப்படி நீங்கள் ஆக்சுவலி அவனுடைய கையை டச் பண்ணவுமே அவனுக்கு வந்து சென்ஸ் ஆகிட்டு அவனுக்கு லைட்டாக முழிச்சிட்டான். இருந்தாலும் கொஞ்சம் தூங்குற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணுறான். நீங்கள் அவன் கையில் லைட்டாக மருந்து போட்டு கொடுத்துட்டு அவன் ஃபேஸை இப்படி பார்க்குறீங்க. அவங்களுக்கு லைட்டாக கண்ணிலேருந்து கண்ணீராக வருது, ஏன்னா அவனை ஹர்ட் பண்ணிட்டோமோன்னு நினச்சி நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. டக்குன்னு அவனுடைய ஃபேஸை வந்து லைட்டாக வந்து எப்படின்னா அவனுடைய ஃபோர்ஹெட்டில் லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க, அவனோட லிப்ஸை பார்க்குறீங்க, அப்படியே ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா ஜங்குக்கு எவ்வளோ அழகாக இருப்பான். அவனுடைய லிப்ஸில் லைட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. டக்குன்ட்டுன்னு அந்தால ஐ லவ் யூ ஸோ மச்டா, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடுவே அழகாக படுத்துங்க. இப்படி ஜங்குக்கு வந்து லைட்டாக கண்ணை முழிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ இதாக இருக்குது நீங்கள் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஜங்குக்கும் தூங்கிட்டான், நீங்களும் அந்த சைடு தூங்கிட்டீங்க. அப்புறம் காலையில் முழிக்கிறீங்க. முழிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலி 6 o'clock கிட்டே முழிச்சிட்டிங்க, ஜங்குக்கு முழிக்கிறதுக்கு முன்னாடியே முழிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வந்து ஜங்குக்கு கூப்பிட்றாங்க. டேய் ஒரு நிமிஷங்க வாடா. என்னப்பா சொல்லுங்கள். டேய் இந்த மாதிரி உனக்கும் அவளுக்கும் வந்து ஹனிமூனுக்கு புக் பண்ணியிருக்கேன்டா. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாடா நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன், கொடுக்கணும்னு சரி பிள்ளைங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே தான். நாளைக்கு 2 பேருக்கும் ஃப்ளைட்டுடா, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சு 2 பேரும் சும்மா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கடா. அப்பா நிஜமாவா? டேய் நிஜமாதான்டா, பாருடா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுறாங்க. நீங்களும் அங்கே என்ன அம்மா ஒயேன்னு நீ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைமா, நாளைக்கு நீங்கள் கிளம்பணுங்களா? மாமா அத்தை நீங்கள் வரீங்களா? நீங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக போமே. அவங்க டக்குன்னு உங்கள் அத்தை அவங்க காதில் வந்து சொல்கிறாங்க, ஃபேமிலியாக போனால் அது ஃபேமிலி ட்ரிப்புமா, 2 பேரும் போகிறது வந்து ஹனிமூன் ட்ரிப்புமா, போங்க அடுத்த வாட்டி நம்ம எல்லோரும் ஒன்றா போய்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேஸை லைட்டாக டேப் பண்ணுறாங்க. நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு சரித்த அத்தை நான் வேலை முடிச்சுட்டு போகிறத. இல்லை பரவாயில்ல நீ போய் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலி மேலே எடுத்து வைக்க வர்றீங்க. ஜங்குக்கு கொடுக்கணுன்னு உங்கள் பின்னாடி வாரான். வந்தோடனே அவங்க அம்மாவும் லைட்டாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ரூமுக்கு போனதுக்கப்புறம் டக்குன்னு ஜங்குக்கு வந்து கதவை லாக் பண்ணிட்டு டக்குன்னு அவங்க பின்னாடி வந்து ஹக் பண்ணுறா. நம்ம ஹனிமூனுக்கு போக போகிறோம் டேஸ், அப்போ சூப்பரில் போய் செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் ஃபுல் நாள். ஒரு நாள் விடாமல் அப்படிங்க. இப்போ மட்டும் சார் அந்தளவு விட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்காரு, இப்போ ஒரு நாள் விடாமல் பண்ணுறதுக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு திரும்பிட்டு நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கீங்க. இது எடுத்து வைடி, இது எடுத்துகிட்டு வைடி அப்படிங்க. சும்மா வாயை மூட்டிருக்கியா, எடுத்து வைக்க எனக்கு தெரியும்டா அப்படிங்க. என்னடி அப்கிரேட் ஆகி இப்போ டாவர போயிருச்சு 15 நாள்லே அப்படிதாண்டா போவோம். எங்கள் பார்ட்டி ஒரு ட்ரெஸ்ஸு உன் ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ்ஸு அப்படி வை சரியா? ஏன் நீ நானும் ஒன்றாவே இருக்கணும்டி, அதனால தாண்டி ஒரு ட்ரெஸ்ஸும் உன் ட்ரெஸ்ஸும் ஒரு ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ்ஸும் எடுத்து வைக்க சொல்கிறேன். இல்லை எதுவும் தப்பா? ஆப்பாடா ரொம்ப பெரிய தப்பு தாண்டா, அப்படிலாம் எடுத்து வைக்க முடியாது. என் ட்ரெஸ்ஸாக எடுத்து வைப்பேன்னா அப்புறம் ஏதோ ஒரு முக்கில் உன் ட்ரெஸ்ஸை எடுத்து வைப்பேனா ஓகேவா? அதெல்லாம் கிடையாது, இப்படி தான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அது மேலே அவன் ட்ரெஸ்ஸை வைக்கிறான், அப்புறம் உங்களுடைய ட்ரெஸ்ஸை வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா, கிரிஞ்சு பண்ணாதடா. இதெல்லாம் கிரிஞ்சு கிடையாது, இதெல்லாம் லவ்வோட ஒரு அஃபெக்ஷன். அப்படிலாம்
அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே பாய் சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி ஹனிமூன் போகிறீங்க. அங்கே போகும்போது ஜங்குக்கு கையை பிடிக்கிறதா இருக்கட்டும், கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஏன்னா வந்து அவன் அவங்கள ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் இப்படி தான் கொஞ்சம் நேரம் அப்படி போகுது. நீங்கள் அங்கே போயிட்டீங்க, அந்த ஸ்பாட்டுக்கு ஆக்சுவலி போயிட்டீங்க. ஃபஸ்ட்டு அது எப்படி ஆயிடுச்சுன்னா நைட்டுக்கிட்டே ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஹோட்டல் ரூமுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போய் அங்கே வந்து படுக்கிறீங்க. ஜங்குக்கு ஓடி வந்து பொத்துனவங்க மேலே வந்து விழுறான். டேய் என்னடா பண்ணுறேன், இப்படியாடா வந்து மேலே உழுவ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனை ஏசுறீங்க. வந்து ஏன்டே மேலே வந்து விழுந்தா இப்போ உனக்கு என்ன செய்தான், வெயிட்டை தாங்க முடியாதா, முடியாதுப்படா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது திரும்பிக்கிங்க. இதுக்கு தாண்டி ரொம்ப போல்டாக இருக்க போனாலாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வெக்கப்படுறாளா எதுவும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் புருஷனை எய்த்து பேசிக்கிட்டே இருக்கா. அப்படி தானே பேச, நீ படுக்க போறியா இல்லை வெளியே போய் படுக்க போறியா, பரவாயில்ல அங்கேயே படுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்தால டக்குன்னு போகிற. ஏன்னா அவனுக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. சும்மா விளையாடுன்னு தான் அவன் இப்படி பண்ணியிருப்பான். அப்புறம் 2 பேரும் இப்படி நைட்டு தூங்குறீங்க. அப்படியே அந்த சும்மா அப்படி வெளில இருக்க கிளைமேட்லாம் பார்க்குறதுக்கு அப்படி ரொம்ப மலைத்துளிகள்லாம் இருந்த மாதிரியே வச்சுப்போம். அப்புறம் அன்றைக்கி அப்படியே விடிஞ்சதுக்கப்புறம் வந்து எந்திக்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு டயர்டு, ஏன்னா ட்ராவலே உங்களுக்கு ரொம்ப நேரம் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறதால ஜங்குக்கு தான் எந்திக்கிறான். இப்படி பார்க்குறான், நீங்கள் சந்து தூங்குறீங்க. அவன் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. அவன் டக்குன்னு வெளில போயிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு காஃபிலாம் கீழே இருந்து தான் குடிக்க போயிட்டான். ஆனால் அவங்களுக்குமே ஆக்சுவலி ஜங்குக்கும் வீங்கிட்டு வந்துட்டான். நீங்கள் மணி எந்திச்சு பார்க்குறீங்க, மணி 10. ஐயோ என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்க. ஆக்சுவலி அவன் காஃபி அந்த சைடு வச்சுட்டு பால்கனிலேருந்து அந்த வியூ பார்க்குறான். அது செம்ம சூப்பராக இருக்கும் போல் அந்த வியூவு. அவன் அவ்வளோ அட்மையர் பண்ணி அந்த வியூவை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னதான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவன் கிட்ட போய் நின்று அவனோட இடுப்பை வந்து எப்படின்னா 2 கையில் பிடிப்பாங்க தெரியுமா கப்புள்ஸ்னால், அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு அவனோட ஷோல்டரில் அழகாக சாஞ்சிட்டு இப்படி அவனோட ஃபேஸை பார்க்குறீங்க. இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, ஆமாடி ரொம்ப க்யூட்டாக இருக்குது, போய் ப்ரெஸ் பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதான். போகிறேன்டா ரொபாட்டிக்காக ப்ரெஸ் பண்ணிட்டு பாரு, நான் ப்ரெஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியுமே அவனோட இடுப்பை பிடிச்சி அதே போய் சாதிக்கிங்க. இப்போ ரொம்ப அழகாக காஃபி குடி, நீ என்னடா அன்ரொமான்டிக்காக இருக்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஊற பண்ணுறேன். நானும் சரி ரொமான்டிக்காக வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பேசலான்னு பார்த்தா நீயே என்னைய வல்கராக மாற்றிடுவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு இந்த காஃபி எடுத்துகிட்டு அந்த சைடு எப்படின்னா பால்கனியில் அந்த சைடு சேர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காஃபியை தூக்கிட்டு அங்கே போய் உட்காடுறீங்க. அவன் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து உட்காந்தோம். அதான் அந்த சேர் இருக்குல்ல, என் மடியில் ஏறி உட்காரேன் அப்படின்னு டக்குன்னு அவங்க மடியில். என்னடா நீ என்ன குழந்தையா, என் மடியில் ஏறி உட்காருத, நீ தானடி சொன்ன மடியில் ஏறி உட்காருதுன்னு, அதுக்கு தான் நான் உட்காந்துருந்தேன். போட எஞ்சி போட கார் ஓடிக்கிட அப்படின்னு டக்குன்னு நீங்கள் வந்து எந்திக்கிறீங்க. அவன் அந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டான். நீங்கள் அந்த சைடு உட்கார போகிறீங்க. அங்கே காஃபியை பிடிங்கி அதை சைடு வச்சு டக்குன்னு அவன் இழுத்து அவனுடைய மடியில் உட்கார வைக்கிறான். நீங்கள் எப்படி அவனோட ஃபேஸே பார்க்குறீங்க. அதனால அந்த காஃபியை எடுத்து அவன் உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு வந்து நீ காஃபி குடிக்க வைக்கா குடிடி அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஓவராக பண்ணாதேன்னா என்னமோ ரொமான்டிக்கான, நான் என்னடி உங்ககிட்ட ரொமான்டிக்காக நடந்துக்கல, இவ்வளோ ரொமான்டிக்கான ஹஸ்பண்டாக இருக்கு எது நீனு இன்னொன்று சிரிக்கிறீங்க. அவனை பார்த்து அவனும் சிரிக்கிறான். அப்புறம் நானே குடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வாங்கி நீங்கள் குடிக்கிறீங்க. அப்புறம் இப்படி தான் கொஞ்சம் நேரம் போகுது. ஏன்னா அந்த அந்த வியூவே செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி ஜங்குக் மாட்டிலே தானே உட்காந்துருக்கீங்க. இப்படி அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, அந்த வியூவையும் பார்க்குறீங்க. அது எப்படின்னா லைட்டாக மழை பெஞ்சு லைட்டாக எப்படின்னா தூறல் வெட்டிக்கிட்டு அவ்வளோ ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு நீங்களும் அவனும் அவ்வளோ ஒரு ரொமான்டிக்காக ஒரு பிளேஸு. அந்த இடத்துல நீங்களும் அவனை காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு அந்த நாள் வந்து அவ்வளோ ஒரு மெமரபிள் டேயாக அவ்வளோ அழகாக இருக்குது. டக்குன்னு அவன் மேலே லைட்டாக சாஞ்சிட்டு சொல்கிறீங்க, என் லைஃப்பில் நான் அந்த டே மறக்கவே மாட்டேன்டா. ஏன்டி எனக்கு இது எவ்வளோ மெமரபிள் டே தெரியுமா, லைஃப் லாங் எப்போ போனாலும் எனக்கு இந்த டே மட்டும் என்னுடைய ஹார்ட்டில் எப்போவுமே இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணுறீங்க. அவனும் சிரிக்கிறான். அப்புறம் வந்து மழை நின்னதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் வெளில வாக்கிங் போயிட்டு வரோமா, போயிட்டு வரோமே அப்படின்னு சொன்னேன். குளிருதுடா, நான் உனக்கு சொட்டர்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நாங்கள் வந்தோடனே உனக்கு புதுசே வாங்கிட்டேன்டி, இதுக்கு தகுந்தாப்புல அவ்வளோ சொட்டர் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுக்கப்புறம் அவனை கையை பிடிச்சிட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. ஒரு கொடையை சின்னதாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, ஏன்னா மழை எப்போ வெறிக்கும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொட்டரும் போட்டிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறதால கொடையும் பிடிச்சிருக்கீங்க.
அப்படி நடந்து போகிறீங்க. உங்களுக்கு அந்த பிளேஸஸ்ஸு, பக்கத்தில் ஜங்குக்கு அப்படியே அந்த இதை நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க. லைட்டாக கண்லேருந்து கண்ணீரே வருது. நம்ம வாழ்க்கையே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இப்படி தான் நைட்டு நீங்கள் வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட்லாம் அப்படியே சும்மா போயிட்டு சாப்பிட்டு நைட் ஆயிடுச்சு. ஒரு 8:00 9:00 கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அப்படியே படுத்துக்கிங்க. அப்பா முடியலப்பா செம்ம டயர்டாக இருக்குடா, பார்க்குறதுக்கு நல்லா தான்டா இருக்குது, ஆனால் குளிர் தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு படுக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஏசியை ஆன் பண்ணுறேன். டேய் என்னடா அந்த குளிர்லையும் ஏசி ஆன் பண்ணுறேன், எனக்கு ஏசி இல்லாமல் தூக்கம் வராதடி. அப்போ வெளில போய் படு, வெளில ஏசி மாதிரி தான் இருக்கும். இந்த குளிரில் நீனா சாதாரண மனுஷனா இல்லை ஏலியனடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டே பிடிச்சிருக்கீங்க. ஏன்டி இப்படி பண்ணுது, எனக்கு ஏசி இல்லாமல் தூக்கம் வரும். டே ஹீட்ரு இருந்தால் அதையாச்சும் போடுறா, தயவு செய்து இந்த ஏசியை மட்டும் போடாதடான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் கதறீங்க. ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. இல்லை எனக்கு ஏசி இல்லாமல் தூக்கம் வராது, ஏசி இல்லாமல் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போ என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணால் அந்த என்னுடைய பிளாங்கெட் வேணால் வச்சுக்கோ வையன்னு, அதையும் வேணால் 2 சேர்த்து வேணால் மூடிட்டு பாடிடி, சத்தியமாக இல்லாமல் தூக்கப்படாது அப்படி சொல்கிறேன். சரி போ என்ன போன்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுடைய பிளாங்கெட்டையும் போட்டு நீங்கள் தூங்குறீங்க. அவன் ஏசியில் வந்து அசால்ட்டாக படுத்திருக்கான். அவங்களுக்கு அவனை பார்க்கும்போது அவ்வளோ ஏடாக இருக்குது. இவன்னா மனுஷன் தானே அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் பார்க்குறீங்க. அப்புறம் வந்து ஒரு எப்போ சொல்லனா ஒரு நீங்கள் தூங்கிட்டீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு செம்ம டயர்டு அப்படிங்கிறதுனால ஒரு 11:00 கிட்ட நீங்கள் கிட்டு ஆடுறீங்க. ஏன்னா ஏசி இருக்குது ஆல்ரெடி ஜில்லு அப்படின்னு. ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரில அந்த அளவுக்கு. அவன் டப்புன்னு இப்படி உங்களை திரும்பி பார்க்கணும். ஐயோ இவளுக்கு ரொம்ப குளிருதோ, சரி பரவாயில்ல நம்ம ஏசியை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏசியை ஆஃப் பண்ணிட்டு ஜங்குக்கு படுக்க. அவனுக்கு தூக்கமே வரல. இருந்தாலும் பரவாயில்ல, அவன் உங்களுக்காக இப்படி உங்கள் ஃபேஸே பார்க்குறான். ஒரு 1 ஹவர் இப்படி பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் லைட்டாக அவனுக்கு தூக்கம் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே தூங்கிட்டான். அப்புறம் நீங்கள் காலையில் எழுந்துச்சி பார்க்குறீங்க. என்ன ஏசி ஓடலையா, என்ன ஏசி இல்லாமல் தூக்கம் வராதுன்னு சொன்னானே அப்படின்னோடனே அவனை டக்குன்னு முழிக்கிறான். ஏய் தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டியாடி? முடிச்சிட்டேன்டா. நீ என்ன ஏசி ஆஃப் பண்ணிட்டு படுத்துருக்க? அதுவா, நான் நைட்டு உடனே பார்த்தேன், மேடம் வந்து கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருந்தீங்க, அதான் நான் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். இதை முதல்லே பண்ணியிருக்க வேண்டியதானடா, எப்பட்றா இவ்வளோ குளிரில் ஏசி போட்டு தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்தளவு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. ஜங்குக்கு உங்கள் பின்னாடியே வரான். நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நீ இங்கே வர சேர்ந்து குளிப்போண்டி, டைம் சேவ் ஆகும்லாடி, ஒரு ஆணையும் நீ பிளக் பண்ண வேண்டாம், நீ முட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையிலன்னு உள்ளேருந்து போய்ட்டு இதை எப்படி சொல்லிட்டு டவல் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே ஓடிட்டீங்க. சார் மிஸ் ஆகிட்டால அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே உட்காந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கான். அப்புறம் இப்படியே தான் நீங்கள் குளிச்சுட்டு வாரீங்க. ஜங்குக்கு உங்கள் கையை பிடிக்கிறேன். இப்போ என்னடா வேணும் உனக்கு, நான் தனியாவா குளிக்கணும், வேணால் கூட ஒரு 2 பேரை கூப்பிட்டு வரவா? நீங்கள் இப்போ எதுக்கு சார் மூஞ்சில் பரவசம் நிலை பரவிக்கிறது, நீ கூட 2 பேர் கூப்பிட்டு வர சொன்னலாம். ஆளப்பாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் போய் நீங்கள்வே உட்காருங்க. அதுக்குன்னே காஃபி ஆக்சுவலி வந்துருச்சு போல், அங்கே இருக்கும் போல். நீங்கள் காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். அவன் வந்து கரெக்டாக அவங்க கழுத்தை அப்படியே ரேப் பண்ணி அவனுமே காஃபி இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே குடிக்கிறான். அவங்கக்கிட்ட ஒட்டிக்கிட்டே தான் இருப்பான். அவன்கிட்டே கேட்பீங்க, ஏன்டா என்கிட்ட ஓட்டிகிட்டே இருக்க, நான் ஹனிமூனுக்கு வந்திருக்கோண்டி, பின்ன இப்படி இல்லாமல் பின்ன எப்படி இருக்க? காலையில் வர மேடம் குளிச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, அதுக்கு இப்போ என்ன செய்யணும்? நேற்று வர ஒன்றும் நடக்கலை, அதுக்கு இப்போ என்னடா செய்யணும்? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்களோட லிப்ஸை வந்து லைட்டாக இது எப்படி சொல்லனா லைட்டாக ஆகுறான். நீங்கள் எப்படி அவனை பார்த்து காஃபி இருக்குது பார்த்தியா, மூஞ்சில் ஊற்றுனோம்னா என்ன ஆகும் தெரியுமா, இந்த சில் கிளைமேட்டுக்கு நல்ல சூடாக உனக்கு இத்தமாக இருக்கும், ஊற்றவா இன்னொன்று இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் மறுபடியும் உங்கள் ஷோல்டரில் கை, உன்னை எத்தனை வாட்டிடா சொல்ல, சும்மா தாண்டி போட்டேன், ஓவராக பிஹேவ் பண்ணுற நீ அந்த ஆளை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இருந்தாலும் அவன் வந்து எப்படி சொல்லனா, அவன் ரொம்ப கேஷுவலாக அவன் எப்போவுமே உங்ககிட்ட விளையாடுற மாதிரி தான். அப்படி தான் உங்களுக்கு போகுது. உங்களுக்கு வந்து செம்ம ரொமான்டிக்காக போகுன்னே சொல்லிக்கலாம். உங்களுடைய டேஸ் வந்து ஜங்குக்கு அவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பான். ஏன்னா அவன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்குறான். அப்படிங்கிறதாலே அவன் ஃபுல் டைமும் உங்கள் கூட தான் இருப்பான். அவங்க அப்பா ஏதோ பிஸ்னஸ் பார்க்குறாங்க.
ஆனால் அவன் அந்த கம்பெனியில் இப்போதைக்கு வேலை பார்க்கல. சும்மா வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் நல்ல சேலரியில் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்கான்னா, கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிடுவோம் எல்லா ஸ்டேஜ்லேங்கிறதால தான் இந்த மாதிரி வேலையில் இருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்பாவுடைய கம்பெனியை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீங்கள் 2 பேரும் ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனோடனே ஆனால் ஜங்குக்கு வந்து இங்கே கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு வீட்டுக்கு போனோடனே பயங்கர வேலையாக போச்சு. ஏன்னா இப்போன்னா ஒரு 6 டேஸ் கிட்ட அவங்க கூட வெளில வந்துருப்பான் அப்படிங்கிறதால சரியான வேலை. பையனுக்கு காலையிலேருந்து நைட்டு 11 மணி வரை வேலை. எந்திரிக்க கூட முடியல பையனால். அவன் உங்கள் ஃபேஸை பார்த்து கொஞ்சிறதுக்கு கூட டைம் இல்லை. இப்படியே ஒரு 2 or 3 டேஸ் போதும் உங்களுக்கு ஜங்குக்கை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா காலையில் அவன் எழுந்திரிச்சோடனே வேலை ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 8 மணிக்கு போய் வேலைக்கு உட்காந்து அவன் நைட்டு 11 மணிக்கு தான் அந்த சீட்டை விட்டே எந்திரிக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். அவனை பயங்கரமாக மிஸ் பண்ணுவீங்க. 3-4 டேஸ் ஆஃப்டர் தான் ஒரு வழியாக இதை முடிச்சிட்டேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் ஒரு 7 o'clock கிட்ட முடிச்சுட்டு, அதனால் நீங்கள் சாப்பிட்லாம் வாரீங்க. அவனுக்கு எடுத்து வச்சுட்டு அவன் மறுபடியும் வேலை தான் பார்க்க போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பட் ஆனால் அப்படி இல்லை, கேஷுவலாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே வேலை இருந்தால் போயிடுவான்னு சொல்லிட்டு, அப்பா இப்போ மச்சில் இவனுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்காச்சும் இவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேனே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. உடனே ஜங்குக்கு இப்படி உங்களே பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கே ஃபீல் ஆகாது, ஆமாண்ணே இவன்கிட்ட ஒரு வாரமாக பேசவே இல்லை. ஐயோ இதை வேலை இருக்கிறதால என் பொட்டாட்டி கூட என்னால் பேசலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் கிச்சனில் தான் ஆக்சுவலி நீங்கள் மட்டும் தான், அவங்க அம்மாவும் அப்பாவும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாத்திரம் கழுவிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு மெதுவாக வாரான், வந்து உங்கள் பின்னாடி நிற்கிறான். பொண்டாட்டி இப்போ தான் சாருக்கு கட்டு தெரிஞ்சதோ, இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த? இல்லைடி நான் என்னடி பண்ணுவேன், அவ்வளோ வேலை அங்கே இருக்குது, நான் என்ன செய்ய முடியும், தனி மனுஷனாக இருந்துட்டு அவ்வளோ வேலையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீ பெசாட்டி மாமா கம்பெனியில் போயிட வேண்டியதான்டா, ஏன்டா இந்த வேலையை கட்டிக்கிட்டு அழுற? இல்லைடி எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, நான் படித்தது கூட இல்லை வேண்டாம் உள்ள ஜாப்டி, அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுற ஜாப்டி, அது இந்த 6 டேஸ் நான் லீவ் எடுத்ததால தான் நான் அங்கே இருக்கேன், இப்படி வேலை பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க எனக்கு வேலை ரொம்ப ஈஸியாக தாண்டி தெரியும். அப்படியா அப்படின்னோடனே டக்குன்னு உங்களை பேக் ஹக் பண்ணோன்ட்டு என்னடா பண்ணுறோம், ஹாலில் அத்தையும் மாமாவும் இருக்காங்கடா. அது அவங்க அங்கே தானேடி இருக்காங்க, நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன்டி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்களுடைய நெக்கில் கிஸ் பண்ணுறான். அப்போ வந்து நீங்கள் வந்து பாத்திரத்தை வந்து அதில் கழுவி லைட்டாக வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, விலைக்கு மட்டும் வச்சுருப்பீங்களா, அது தெரியாமல் ஜங்குக்கு தள்ளி விட அவங்க அம்மா அப்பா இப்படி ஏடா பார்க்க அவங்க 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு பார்த்துட்டு இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சரி நம்ம கிளம்பிடும், அதுங்க சின்ன ஜெருசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன காரியம்டா பண்ணுற போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டுட்டீங்க. விரட்டினதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு பாத்திரம்லாம் கழுவிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து போக என்ன எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் காணும், நம்ம பண்ண சேட்டையில் ஓடிட்டாங்களா, பரவாயில்ல நம்ம அப்பா நல்லா பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே உட்காந்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வாரீங்க. டேய் அந்த அம்மாவையும் அத்தையும் மாமாவையும் எங்கடா? அவங்களாம் அப்போவே போயிட்டாங்க பார்த்தீங்களா, என் அம்மா அப்பா பற்றியா எல்லாமே பூச்சிக்கிட்டாங்க பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஓரா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மறுபடியும் உங்ககிட்ட வாரான். இப்போ உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு அவனை அரட்டிகிட்டே இருக்கீங்க. என்னடி நானும் பார்த்துட்ருக்கேன் ஓரா பண்ணிகிட்ருக்கேன், என்ன வேணும்னு கேட்டால் நீ தான் வேணுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு தூக்குறான். தூக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜங்குக்கும் நடுவில் அங்கே எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜங்குக்கிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்க. இந்த 6 டேஸில் தான் நீங்கள் ஒன்று செக் பண்ணியிருப்பீங்க போல், நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜங்குக்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த செக் பண்ண அந்த விஷயத்த நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட சொல்கிறீங்க. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையாடி சத்தியமாக உண்மையாக தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் அம்மா அப்பாட்ட கூட நான் சொல்லடா, யார்கிட்டையுமே சொல்ல, வந்துட்ட தான் ஃபஸ்ட் டைம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்பட்டேன். அதான் நான் அவன் ஃபேஸில் இருக்க அந்த சந்தோஷத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி தான் எல்லார்கிட்டையுமே. அப்புறம் மறுநாள் சொல்லிக்கலாம், காலையில் சொல்லிக்கலாம், இப்போ தான் செக் பண்ணுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல இவவே செக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு காலையில் ஒரு 10 மணி போல் எல்லார்கிட்டையும் இது சொல்லும் போது எல்லாருக்கும் பயங்கரமாக ஹாப்பினஸ்ஸே சொல்லிக்கலாம். எல்லோரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உங்கள் ஃபேமிலியும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான்
என்ன ஆயிருக்கேன், நீங்களும் ஜங்குக்கும் ரொம்ப நல்லாவே அவன் ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அப்படி தான். அப்புறம் அவங்களுக்கு ஒரு 9 மந்த் 10 மந்த் கழிச்சு அவங்களுக்கு அழகான ஒரு கேர்ள் பேபி பிறக்குது. பார்க்கறதுக்கு அப்படி ஜங்குக்கு மாதிரியே தான் இருக்குது. ஆனால் ஆக்டிவிட்டி எல்லாமே உங்களை மாதிரி தான். அது எப்படின்னா, இப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர்னே வச்சுப்போம். அந்த குழந்தைக்கு ஒரு 2 வயசு ஆயிடுச்சு. ஆக்டிவிட்டி எல்லாமே அப்படியே உங்களை மாதிரி தான். ஜங்குக்கு வந்து எதுக்கு சொல்கிறது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், எதாவது தூக்கி எரிஞ்சுவிடும் ஜங்குக்கு மேலேயே. ஜங்குக்கு யார் எதுவும் அவனை டக்குன்னு ஏதாச்சும் பேசுவான், ஏன்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டுட்டு தான் பேசும். ஜங்குக்கு வந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு தந்தார், இங்கே பாட்டி, இங்கே பாரு பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்க, ஆனால் ஆட்டிடியூட் எல்லாம் எதுக்கு உங்கள் அம்மா மாதிரி இருக்க, அதே தைரியம் அதே திமுரு அப்படியே தான், யாருக்கும் பயப்படுறது கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து ஏன்னு மிரட்ட வேண்டியது. என்னாடி நினச்சிக்கிட்டு இருக்க அந்த நீங்கள் அங்கேருந்து விடாடிங்க, இப்போ எதுக்குடா என் பிள்ளைய வளர்க்க, என் பிள்ளைய வந்து மிரட்டுனேன், என் பிள்ளை தைரியமாக இருந்தால் இப்போ உனக்கு என்னடா வந்துச்சு, அது ஏன் நீ ஒன்று மாதிரி ஆட்டிடியூட்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு மட்டும்தாண்டா என்ன மாதிரி, பார்க்குறதுக்கு மட்டும்தாண்டி என்ன மாதிரி இருக்குது, மற்றதெல்லாம் ஒன்றை மாதிரி தாண்டி பண்ணுது, ஏன் இப்போ அது என்ன மாதிரி தைரியமாக இருந்தால் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க. அந்த குழந்தைக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கையில் ஒன்று வச்சுக்கிட்டு ஜங்குக்கு அழகாக மிரட்டுது. பாரேன், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஆனால் அவனுக்கு வந்து குழந்தைய ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ரொம்ப க்யூட் ஆக்சுவலி அவனுக்கு இருக்கும். எப்படின்னா, அவனுக்கு அவன் ஃபேமிலி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன தான் அந்த போல்டாக பேசுது அப்படி சொல்லிட்டு நினச்சாலும் அதை நினச்சி பெருமைப்படுதான் பிள்ளை. இதனால் உங்களை நினச்சிக்கிட்டு அவன் வந்து என்னடா இப்படி பேசுகிறாளேன்னு நினச்சி அவன் தான் பிள்ளை பேசும்போது கொஞ்சம் பெருமைப்படுதான் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படியே தான் அவங்களுக்கு ஆக்சுவலி இந்த லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரன் ஆகுது. சரி, ஓகே, பாய். ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த ஸ்டோரியை 2-3 நாள் முன்னாடியே நான் வந்து எப்படி சொல்லனா, எல்லாமே பாதி முக்கால்வாசி வரை பேசிட்டேன். பட் ஆனால் 2 டேஸாக ஒரு மைண்டு வந்து டிஸ்டர்பிங்காகவே இருந்துச்சு. அதுக்கான ரீசன் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து லீக் ஆச்சு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, தப்பான விஷயத்துக்கு காசு கொடுத்து. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஒரு ஐலாண்டில் வச்சு பண்ணுறாங்க. அதோடைய நேமை நான் ஃபுல்லாக சொன்னால் கூட என்ன ஆகுங்கிறது தெரில. அப்படிங்கிறதால நான் அதோடைய ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லலை. நிறைய விஷயங்கள் பார்த்ததால அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் அப்படி ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. அது என்னன்னே தெரில. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டா இல்லை டெல்லியிலலாம் 1500 பேர்கிட்ட குழந்தைங்க மட்டும் காணாமல் போயிருக்காங்க. அதில் 850 கேர்ள் பேபி மட்டும், பொண்ணுங்க ஒரு 12 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ள பொண்ணுங்க காணாமல் போயிருக்காங்க. அது எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னே தெரில. எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுது. அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். யாரும் அதையும் போய் பார்க்கவும் ரொம்ப டெப்த்தாக பார்க்காதீங்க, ஆனால் பார்க்காமையும் இருக்காதீங்க, அவ்வளோதான். தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் அதற்குள்ளே ரொம்ப டெப்த்தாக போகாதீங்க. அது போய் பார்த்து தான் ஒரு 2 நாளாக தூக்கம் இல்லை, அப்படியே ஏதோ ஒரு மாதிரி பயமாகவே இருந்த மாதிரி இருக்குது, அப்படி தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.